பிக் பாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம கமல்ஹாசன் அவர்கள் சொல்ற மாதிரி எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா சீசன் 8 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா சீசன் 9ல மட்டும் தான் இவங்கலாம் உள்ள வருவாங்கன்னே நம்ம எதிர்பார்க்காம பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. முக்கியமா இந்த போட்டியாளர்லாம் எதுக்கு உள்ள வந்திருக்காங்க, இவங்கலாம் எதுக்கு வந்து நீங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகளும் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங் வந்து இந்த சீசன்லாம் எதுக்கு நம்ம பார்க்கவே கூடாது. ஏன்னா முன்னாடி என்னதான் அவங்க சண்டை போட்டாலும் ஷோ பார்க்கணும்னு தோணும். பட் ஆனா இந்த சீசன் மட்டும் தான்ப்பா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனையே ஸ்டாப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டுலாம் பெரிய சர்ச்சைகளும் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒயில் கார்டு என்ட்ரில ஒரு 4 பேர் வந்ததுக்கப்புறம் ஓகே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமா வந்து டாஸ்க் பண்றாங்களா, சண்டை போடுறாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு சண்டை மட்டும் தான் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த வாரம் எலிமினேட் ஆகி வெளில போறப்பலாம் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜ் வெளில போறப்பையும் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நிறைய பேர் வந்து ஆமா அவர் எதுக்கு வெளில அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்போ போன வாரம் வந்து பிரஜன் வந்து வெளியே போயிருக்காரு. பிரஜன் வெளில போனப்பையும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா சாண்ட்ராவும் பிரஜனும் சேர்ந்து தான் உள்ள வந்தாங்க. கண்டிப்பா அவரு வந்து இவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியில அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற டயலாக் மாதிரி அவரை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் யார் வெளில போகிறாங்க, திடீர்னு பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத ஆள்லாம் வெளியில போயிட்டு இருக்காங்களே, இந்த ஆதிரையெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டும் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து எப்பயுமே வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கப்புறம் அந்த போட்டியாளர்கள் ஏதாச்சும் வீடியோ போடுறது வழக்கம் தானே. பிரஜனும் வந்து வீடியோ போட்டு இந்த மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ அவர் வந்து வெளியில போனதை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் கமெண்ட்ல வந்து நிறைய பேர் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் ஷோ அப்படின்னாலே வந்து எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதை வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரஜன் வந்து சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் எனக்கு ஓட்டு போட்டு இவ்வளோ நாள் ஆதரவு தெரிவிச்ச எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பேசியிருக்காரு. ஸோ இது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த கோர்ட் டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கேஸ் மேல கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ஒருத்தர் மேல கேஸ் போட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக கமருதீன் அண்ட் அரோராக்குள்ள ஃபைட்டு போச்சு. அடுத்து கமருதீன் ஆதிரைக்குள்ள ஃபைட்டு போச்சு. இப்போ வினோத் அண்ட் ஆதிரை அவங்களுக்குள்ளேயும் சண்டைகள் தான் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதியும் வந்து அடிக்கடி எல்லாரும் வந்து நீ சண்டை போட்டு தான் இந்த ஷோவே இது பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்க மேலே பல கேஸை போட்டு இப்போ அதுவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பார்வதியை நீங்கள் என்ன சொன்னாலும் பார்வதி தான் டைட்டில் வினர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இல்லை கானா வினோத் தான் வந்து டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடிக்கடி ரிலீஸ் ஆகிற ப்ரோமோஸ் எல்லாமே பார்க்குறப்போ முழுக்க சண்டையாக மட்டும்தாங்க போயிட்டு இருக்கு. ஒரு வழியாக வந்து இன்னும் சீசனே முடிய போதுப்பா, தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் சேர்ந்து விளையாடுங்க, இல்லை அவங்கவுங்க தனித்தனியாக வந்து டாஸ்காச்சும் விளாண்டு கொஞ்சமாச்சும் என்டர்டைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு இந்த சீசன் பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற ஃபீலிங்ஸையும் வந்து அந்த போட்டியாளர்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் யார் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க, முக்கியமாக இவங்க டைட்டில் வின்னர் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தரை யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அவங்க யார் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க.